அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் ஆச்சி, எங்கள் அத்தைங்க, அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறை பார்த்த ஸ்டோரி இது. சின்ன பிள்ளையில் ஏதாவது வீட்டில் கன்னிக்கு வைக்கிறதா இருந்தாலோ, இல்லை எங்கே கோயில் கொடிக்கு போகிறதா இருந்தாலும் எல்லோரும் ஒன்று கூடுவோம் இல்லையா? அப்போ கதை சொல்லுங்க ஆச்சின்னாலும் எங்கள் ஆச்சி இந்த கதையை தான் சொல்லுவாவே. எங்கள் அத்தையும் இந்த கதையை தான் சொல்லுவாவே. அத்தை நிறையா அத்தை இருக்காங்க, எல்லாத்தையும் இந்த கதை தெரியும். இந்த கதையை தான் சொல்லுவாவே. ஆனால் எத்தனை வாட்டி கேட்டாலும் இந்த கதை வந்து சலிக்காது. அப்போது அந்த கதை எனக்கு நேற்றுக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு நான் அந்த கதையை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். அந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக்லாம் மிஸ் ஆகலாம், ஆனாலும் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சரி, நம்ம சொல்லி போயிடாமா? சொல்லும்போதே திருப்பி வருது. சரி, ஓகே, சொல்லிக்கலாம், போயிடலாம். ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு அக்கா தம்பி இருக்கிறாங்க. தம்பி வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அதாவது நம்ம சொன்னாத எந்த காரியத்தையும் செய்வாங்க. கொஞ்சம் ஓட்டவைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு விவரம் பத்தாது. ஸோ அக்கா தம்பி அப்பா அம்மா கிடையாது. அக்கா அங்கங்கன்னு வேலை செஞ்சு தான் தம்பிக்கு சாப்பாடு வைக்கணும். அப்போது ஒரு நாள் வந்து வீட்டில் சரியான சண்டை. அக்கா வந்து தம்பியை போட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. ஒரு நாள் தம்பிக்கு வந்து என்ன ஆயிடுது, கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்ணால் காட்டுக்குள்ளே போயிடுறான்னா அப்போது கோவத்தில் அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றும் போது அங்கே ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அங்கே வந்து ஆள் நடமாட்டம் இருக்கிறதுன்னு தம்பி பார்க்குறான். அப்போ அங்கே போய் எட்டி பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பணம்லாம் வச்சுருக்காங்க. பணம், அப்புறம் தங்க காசு, இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்கிறான், அக்கா நான் இப்படி காட்டுக்குள்ளே போனேன்னா அவங்க நிறைய பணம் இருக்குது, நிறையா தங்க காசுலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, அப்படியா சரி, இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஒன்றே சொல்லாதங்கிறாங்களா, ஆனால் வாய் சும்மா இருக்காதுல்ல. அதனால் அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, நீ தூங்கு, என்னப்பா நீ தூங்கு, நம்ம காலையில் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவனை தூங்க வச்சுட்டு இந்த அக்கா நிறையாத்தையோ போய் அந்த அங்கே இருக்கிற பணம் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. தம்பிக்கு இந்த விஷயம் தெரியாது, சரியா? எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலே தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வாசலெல்லாம் தொளிச்சு தங்க காசு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சிடுறாங்க. போட்டு வச்சிடுறாங்க. போட்டு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி எழுப்புறாங்க. டேய் தம்பி எந்திர்றாங்க. என்னக்கா அப்படின்னே, டேய் தங்க காசு மழை பொழிஞ்சிருக்குடா அப்படின்னு. தங்க காசு மழை பொழிஞ்சிருக்குதா? நிஜமா அக்கா சொல்கிற உடனே, ஆமாண்டா வாடா தங்க காசு மழை பொழிஞ்சிருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ கையெல்லாம் இருக்கலாம். தம்பி பார்க்குறான், அக்கா அங்கே நிறைய காசு மழை பொழிஞ்சிருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் புறக்கி வச்சிடுறாங்க, சரியா? அப்போ தம்பி அப்புறம் ஒரு நாள் போயிட்டா. அப்புறம் தம்பி சொல்கிறான், அக்கா நம்ம அங்கே போய் நம்ம காசை நம்ம எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். காசு தானே, சரி நம்ம எடுப்போம், நீ இன்றைக்கி தூங்கு, நம்ம நாளைக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு தம்பி அன்றைக்கி தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் அக்கா என்ன பண்ணுறாங்க, நைட்டு தூங்காமல் நிறைய பணியாரம் சுடுறாங்க. பணியாரம் சுட்டு முத்தத்தை எல்லாம் நல்லா தண்ணி தொளிச்சு போட்டு மொத்தம் ஃபுல்லாக பணியாரத்தை தோய் விட்டுடுறாங்க. அங்கங்கே பணியாரத்தை போட்டு வச்சுட்டு தம்பி எழுப்புறாங்க. டேய் தம்பி எந்திர்றாங்க. என்னக்கா அப்படின்னு உடனே, டேய் பணியார மழை பெஞ்சிருக்குடா, நம்ம முத்தெல்லாம் பணியாரமாக கிடக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி எந்திரிக்கிறான். ஆமாம் பணியாரம், கருப்பட்டி பணியாரம் அப்படின்ட்டு நல்லா எடுத்து நல்லா சாப்பிட்றான். இப்போ நமக்கு மட்டும் எப்படிக்கா பணியார மழைலாம் வந்திருக்குது அப்படிங்கிறான். கேள்விலாம் கேட்காதடா, எடுத்து வச்சு யாராவது பாத்திர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பணியாரம் எடுத்து வச்சிட்டாங்களா. அப்புறம் அக்கா சொல்கிறாங்க, நீ பணியாரம் தின்னுட்டுரு, நான் போய் அங்கே போய் காசுலாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சும்மா வச்சு காசை எடுத்து வரேன் அப்படின்ட்டு போகிற மாதிரி போயிட்டு வராங்க. வந்து சொல்கிறாங்க, தம்பி காசுலாம் எட்டு வந்தா சிம்பி, நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஆனால் வாய் சும்மா இருக்காது பற்றியெல்லாம். என்ன பண்ணுறான், ஊருக்குள்ளே போகும்போது அவன் ஓட்ட வயலில் ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் ஒவ்வொருத்தனா அவனை கிண்டல் பண்ணுவாங்கல்ல. இப்போ கிண்டல் பண்ணுவோன்னு கோவம் வருது. என்னை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, நான் பெரிய பணக்காரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப டைலாக் அடிக்கிறான். அடித்தோடனே ஊரில் உள்ளவங்களுக்குலாம் அது பரவலாக பேச்சு போய் லாஸ்ட்டில் பஞ்சாயத்து தலைவருக்கு நியூஸ் போயிடுது. இப்போ தலைவர் வந்து ஊரை கூப்பிட்றாங்க, அவங்க அக்காவெல்லாம் கூப்பிட்றாங்க, தம்பியெல்லாம் கூப்பிட்றாங்க.
என்னமோ அவன் தம்பி இப்படி சொல்கிறானே என்ன ஏதுன்னு கேட்கோன்னே நீங்களே அவன்கிட்ட விசாரிச்சுக்கோங்க ஏன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீ என்னைக்கு காசை பார்த்த அப்படின்னு கேட்டோடனே அன்னைக்கு காசு மழை வந்துச்சுல்ல அதுக்கு நாள் தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னது காசு மழை வந்துச்சா? ஆமாம், நல்ல காசு மழையாக வந்துச்சுல்ல அன்னைக்கு நாள் தான் நம்பி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இவர் தெரிஞ்சிட்டாரு. சரி இவருக்கு ஒரு 50% உதவி போச்சு. சரி இவன் ஏதோ வளர்றான் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்புறம் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. சரி ஓகே, அப்போ அங்கே பணத்தில் நீ எடுத்துகிட்டு வரலையா? நான் எங்கள் அக்காவை எடுக்க சொன்னேன், எங்கள் அக்கா எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே எடுத்தாச்சா என்றைக்கு எடுத்தீங்க கேட்டோடனே அன்றைக்கி பணியார மழை வந்துச்சுல்ல அன்றைக்கி தான் எங்கள் அக்கா காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படின்னு. இல்லை சத்தியமாக பணியார மழை வந்துச்சுல்ல அன்றைக்கி எங்கள் அக்கா காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாவே. பணியார மழை வந்துச்சு, கருப்பட்டி பணியாரம் நான்ப்பா எடுத்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் வரலையா? எங்கள் வீட்டில் பணியார மழை பெஞ்சிச்சு அப்படின்னு நானும். சரி இவன் சொல்கிறத கேட்டு நம்ம எப்படி பஞ்சாயத்தை வச்சு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் கலைஞ்சி போங்கப்பா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கலைச்சி விட்டாங்களாம். ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? காசு மலை பணியார மலை. இது சின்ன பிள்ளையில எங்களுக்கு எங்கள் ஆச்சி எங்கள் அத்தைங்க எல்லோரும் சொன்ன கதை. நீ இந்த கதையை நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். என் பிள்ளைங்களுக்கு சொன்னால் என் பிள்ளைங்க கேள்வி கேட்குங்க, அது எப்படி அப்படி ஆச்சுன்னு. நம்ம அந்த காலத்தில் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிட்டு ஆன்னு பறந்துட்டு உட்காந்துருப்போம். இப்போ பிள்ளை அப்படி இல்லை, ஏதாவது கதை சொன்னால் அதில் குறுக்க பூந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோரி ஏற்கனவே தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டோரி பிடிச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.